நற்றுணையாவது நமச்சிவாயவே. பெரிய புராணத்துல நாயன்மார்கள் வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது நால்வர்ல ஒருத்தரான திருஞான சம்பந்தர். இவரை பத்தி சுந்தரமூர்த்தி நாயனார் பாடும்போது, வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர் நற்கொன்றையான் அடியலார் பேன எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு பாடியிருக்காரு. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா எல்லாரும் பொதுவா சொல்றது, இவர் சீர்காழியில பிறந்து வளர்ந்தது, ஞானப்பால் குடிச்சு முதல்ல பாடின தோருடைய செவியேன் விடை ஏறியோர் அந்த பாட்டு பாடினது, இது மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா மங்கையர்க்கரசியாரோட கணவனான கூன்பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் ஆனது கதை, மெயினா கூன்பாண்டியன் கதை தான். இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சமணர்கள் கூட இவர் பண்ண இந்த அனல்வாதம் புனல்வாதம் இதை பத்தி பேசுவாங்க. இது எல்லாரும் நிறைய சொல்றது, நிறைய பேர் சொல்லாத ஒரு 2-3 இன்சிடென்ட் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர் எப்படின்னா, சிவன் கிட்ட இறைவன் கிட்ட இவருக்கு அதீத அன்பு பாசம், ஒரு தாய்க்கும் மகனுக்குமான பாசம் மாதிரி இவருக்கு பாசம் அதிகம். இவரோட மார்க்கமே அப்படிதான். அப்படிப்பட்டவர் இவருக்கு சிவன் நிறைய கொடுத்திருக்கார், நிறைய அதிசயங்களை நடத்தி கொடுத்திருக்கார். எக்ஸாம்பிளா சொல்லணும்னா திருக்கோலக்கால அப்படி ஒரு கோயில், அந்த கோயில்ல இவருக்கு என்னன்னா தங்கத்தால் ஆன தாளத்தை கொடுத்தார் இறைவன். இவர் சின்ன குழந்தையா கை தட்டி தட்டி பாடுறார், கை வலிக்குமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சிவன் இவருக்கு தங்கத்தால் ஆன ஒரு தாளத்தை கொடுத்தாராம். இத சொல்லுவாங்க. பட்டீஸ்வரம் கோயில்ல முத்துப்பந்தல் கொடுத்தத பத்தி சொல்லுவாங்க சிலர்லாம். அதுவும் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு திருவாவடுதுறை இந்த ஊர்ல பொற்கிழி கொடுத்தது, இல்ல திருவிழிமிழையில படிக்காசு. திருவிழிமிழை கோயில் நம்ம மிழலை குன்றைய நாயனார், குறும்ப நாயனார், மிழலை குறும்ப நாயனார் அவரோட ஊரு. அவர் பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடியே அந்த ஊருக்கு சம்பந்தர் போனப்ப அவருக்கு இறைவன் படிக்காசு கொடுத்ததா சொல்லி சிலர் சொல்லுவாங்க. இறந்த ஒரு வணிகரை உயிர் பெற வச்சார். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. வேதாரண்யத்துல நாவுக்கரசரோட சேர்ந்து திறக்காத கோயிலோட கதவை இவங்க 2 பேரும் சேர்ந்து பாட்டு பாடி திறந்து மூட வச்ச ஹிஸ்டரி, இந்த மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு ரொம்ப க்ளோஸா ஒரு 2 இன்சிடென்ட், அதுவும் நிறைய பேர் சொல்லாததா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு நான் பார்த்ததில்ல. எனக்கு மெயினா சொல்லணும்னு தோணுச்சு இந்த ஒரு இன்சிடென்ட். பூம்பாவை. பூம்பாவை அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, சென்னையில மயிலாப்பூர்ல சிவநேச செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட மகள் தான் இந்த பூம்பாவை. அவர் தவம் இருந்து பெத்த பொண்ணு. அவர் பூம்பாவை அறிவும் அழகும் நிறைந்த பொண்ணா இருக்கிறதுனால திருஞான சம்பந்தரை பத்தி அவர் அப்ப கேள்விப்பட்டிருந்த காலத்துல அவர் என்ன பண்றாருன்னா, பொண்ணு பிறந்த கொஞ்ச காலத்திலேயே என் மகளை திருஞான சம்பந்தருக்கு தான் கொடுப்பேன், மனம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு எல்லாருக்கிட்டையும். அப்படி இருக்கிற ஒரு இதுல ஒரு 5 வயசு இருக்கும் போது பூம்பாவை என்ன பண்றாங்கன்னா, மலரை எடுக்கிறதுக்கு போறாங்க, பூ பறிக்க போறாங்க. அப்போ ஒரு நாகம் தீண்டி இறந்துடுறாங்க. இறந்த பூம்பாவை எதுவும் பண்ண முடியாது, எரிச்சாச்சு. அஸ்தியை ஒரு கலசத்துல வச்சு அவங்க படுத்திருந்த அறையிலேயே வச்சிருக்காரு. ஒரு 5 வருஷம் போகுது. அப்படின்னா பூம்பாவைக்கு ஒரு 12 வயசு இருக்கும் இருந்திருந்தாங்கன்னா. அந்த மாதிரி டைம் ஞானசம்பந்தர் சென்னைக்கு வரார், அதாவது இந்த ஊருக்கு வரார், திருவொற்றியூருக்கு வராருன்னு கேள்விப்பட்ட உடனே இவர் அங்க போய் பார்க்கறார். பார்த்து ஞானசம்பந்தர்கிட்ட பேசுறார். அப்போ சொல்றாரு இந்த மாதிரின்ட்டு. சம்பந்தர் கபாலீஸ்வரம் வாரேன் அப்படிங்கிறார். அதாவது மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில் வரேன்னு சொல்றார். எடுத்துட்டு வர சொல்றாரு. அந்த கலசத்தையும் எடுத்துட்டு அங்க வச்சதுக்கு அப்புறம் பூம்பாவை பதிகம் அப்படின்னு ஒரு பாட்டு, 10 பாடல்கள் இருக்கு. காணாதே போதியோ பூம்பாவாயின்னு முடிகிற மாதிரி 10 பாட்டு. இதை பார்க்காம போயிட்டியே, அதை பார்க்காம போயிட்டியே, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, இது கேட்காம போயிட்டியே, இப்படின்லாம் நிறைய சொல்லி 10 பாட்டு பாடுறார். 10வது பாட்டு முடியும் போது அந்த கலசத்துல இருந்து ஒரு பெண் உருவமா தோன்றி எழுந்து வெளில வராங்க. அதாவது பூம்பாவை எழுந்து வராங்க. 12 வயசு ஆனா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி எழுந்து வராங்க.
இது வந்து சம்பந்தர் செஞ்சது அப்படிங்கிறத விட இறைவன் செஞ்சது. இன்னைக்கும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்ல வெளி பிரகாரத்துல பாத்தீங்கன்னா பூம்பாவைக்கு ஒரு சன்னதி இருக்கு. ஒரு வருஷமும் பங்குனி மாசம் பூம்பாவை எழுப்புதல் அப்படின்னு ஒரு திருவிழாவா ஒண்ணு நடத்துறாங்க. இதை நீங்க பார்க்கலாம். இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கு. என்ன ஒரு அதிசயம். இந்த ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அடுத்ததா இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஞானசம்பந்தரை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சம்பந்தர் வந்து கல்யாண கோலத்துல தான் இறைவனடி சேர்ந்தார் அப்படின்றது. இந்த ஞானசம்பந்தரோட திருக்கல்யாணம் எப்படி நடந்திருக்கும் அதுதான் மெயினா பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இது என்னன்னா அவரோட ஒரு 16வது வயசு. இந்த 16 வயசு ஆகியிருக்கிற டைம்ல ஞானசம்பந்தர் வந்து சீர்காழியில் இருக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் முடியாது, எனக்கு ஏற்கனவே இறைவனோடு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல எதுக்கு திருமணம் அப்படின்லாம் சொல்றாரு. அப்போ எல்லாரும் வம்பு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. இறைவனோட திருவிளையாடல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறார், பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப நல்லூர் பெருமணம் அப்படின்ட்டு சீர்காழி பக்கத்துல இருக்கிற ஒரு ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறவரோட மகளான பூர்ணாம்பிகைய பாக்குறாங்க. இந்த நம்பியாண்டார் நம்பியும் இந்த திருக்குறிப்பு துண்டகம் பெரிய புராணத்துல வர இந்த நம்பியாண்டார் நம்பி ரெண்டும் சேம் பேரு தான், வேறு வேறு இல்ல, சேம் ஆள் வேறு வேறு. அப்படிப்பட்ட நம்பியாண்டார் நம்பியோட மகள். இவங்கள மனம் முடிக்க பிளான் பண்றாங்க. நாள் குறிச்சு எல்லாரும் நல்லூர் பெருமணம் வராங்க. ஞானசம்பந்தர் அவரோட நலம் விரும்பிகள், அவரோட சகாக்கள் அந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிடுறார். சில நாயன்மார்களும் வராங்க. இந்த நல்லூர் பெருமணம் ஊர், அந்த ஊர்ல இருக்கிற அந்த கோயில், அந்த இறைவனோட பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சிவலோக தியாகேசர். தாயார் வந்து திருவெண்ணீற்றுடைய உமையாள். இந்த கோயில்ல தான் கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு சுத்தி வராங்க. அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஞானசம்பந்தர் நமச்சிவாய பதிகம் பாடுறார். காதலாகி கசிந்து அப்படின்னு அவர் பாடினது அதுதான் அந்த கடைசி பாட்டு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு வரும். அந்த பாட்டு தான் அவர் பாடின கடைசி பாட்டு. பாடிட்டு முடிக்கும் போது சிவலிங்கத்திலிருந்து ஒரு பெரிய ஜுவாலை வருது, பெரிய ஜோதி தெரியுது. அந்த ஜோதியில ஒரு வாசல் தெரியுது. அந்த வாசல் வெளியில பார்வதி உட்கார்ந்து இருக்காங்க. இவர் உள்ள போறார், எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போறார். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவரும் கடைசியா போயிடுறார். இப்படிதான் வந்து இவர் சிவலோக பதவி அடைஞ்சார். இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கல்யாணத்துக்கு ஆச்சாள் அப்படிங்கிற பேர்ல அந்த பார்வதி தேவியே வந்து எல்லாருக்கும் விபூதி கொடுத்தாங்களாம். அதனாலதான் இந்த ஊரோட பேர் இன்னைக்கு ஆச்சாள்புரம் அப்படின்னு ஆயிருச்சு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கும் நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா தாயார் சன்னதியில குங்குமம் கொடுக்க மாட்டாங்க, விபூதி தான் தருவாங்க. ஏன்னா ஆச்சாள்ன்ற பேர்ல பார்வதி இந்த கல்யாணத்துக்கு வந்து எல்லாருக்கும் விபூதி கொடுத்தாங்களாம் அப்படி சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு இன்சிடென்ட் இந்த விஷயத்துல சொல்லணும் அப்படின்னா, என்னைக்குமே எந்த கோயிலுமே உற்சவர், எந்த ஒரு உற்சவரும் மூலவர் இருக்கிற கருவறைக்கு போக மாட்டாங்க. ஆனா இந்த கோயில்ல மட்டும் நம்ம ஞானசம்பந்தரோட உற்சவர் வந்து இந்த கோயில்ல இருக்கு. வருஷம் இந்த உற்சவர் ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவாருன்னா, மூலவர் இருக்கிற கருவறைக்கு எடுத்துட்டு போய் வைப்பாங்க. பெரிய கட்டி கற்பூரத்தை சிவன் முன்னாடி ஏத்தி வைப்பாங்க. லிங்கத்தை முன்னாடி சம்பந்த சிலையை அங்க வைப்பாங்க. இது வந்து என்னன்னா அந்த ஜுவாலையில இவர் போய் ஐக்கியமானதை குறிக்கிற மாதிரி வருஷத்துல ஒரு நாள் இது நடக்கும். அதை பார்க்க பல கோடி மக்கள் வருவாங்க. இந்த மாதிரி பல அதிசயங்கள், பல விஷயங்கள் சம்பந்தரை படி சொல்லிட்டே போலாம். ஒரு வீடியோ பத்தாது. இவருதான் நம்ம திருஞான சம்பந்தர். இன்னொரு நாயன்மாரை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.